உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் நம்முடைய அமைச்சர்களை பற்றி, அவர்களுடைய இன்டெகிரி பற்றி எல்லாம் கேள்வி கேட்டதற்கு பின்பாக கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை பாதுகாக்கிறார் என்றால் எப்படி அவர்கள் நேர்மையான ஆட்சியை தர முடியும்? ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்களை முதல்வர் ஸ்டாலின் பாதுகாப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். உடனடியாக பதவியேற்றவுடன் மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தலிலே களம் கண்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பட்டினப்பாக்கம் பகுதியிலே சிறிது சிறிதாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க சூழல் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னையினுடைய வருகைக்கு பின்பாக தமிழகம் முழுவதுமே அரசியல் மாற்றத்திற்கான ஆதரவும் அதற்கான வேலைகளும் வெகு தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது தமிழக அமைச்சரவையில் பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் அல்லது அவர்கள் பொது இடங்களில் பேசிய பேச்சுக்களை பற்றிய அவதூறு பேச்சுக்களை பற்றிய வழக்குகள் என்று தமிழக அமைச்சரவை இன்று அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளால் ஒரு மக்கள் எப்படி அந்த அமைச்சரவையை பார்க்கிறார்கள் என்றால், எந்தவித தவறும் செய்கின்றவர்களை அமைச்சர்களாக ஏன் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்கும் எழுகிறது. ஏனென்றால் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் நம்முடைய அமைச்சர்களை பற்றி, அவர்களுடைய இன்டெகிரி பற்றி எல்லாம் கேள்வி கேட்டதற்கு பின்பாக கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை பாதுகாக்கிறார் என்றால் எப்படி அவர்கள் நேர்மையான ஆட்சியை தர முடியும்? தொடர்ச்சியாக சட்டப்பேரவையிலே கூட வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை எழுப்புகிறது. எங்களுக்கு அனுமதி கிடைக்கின்ற போதெல்லாம் எடுத்தும் அதை பேசுகிறோம். ஆனால் இப்போது தமிழகத்தினுடைய அமைச்சரவை என்பது பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பேஸ்ல ரிப்போர்ட் இல்ல. அமைச்சர்கள் மீது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் இது மக்களுடைய நம்பிக்கையை இந்த அரசாங்கம் இழந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை அமைச்சரவையில் வைத்திருக்க கூடாது. திராவிட மாடல் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மாடல் என்றால் உங்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தில் ஏன் இத்தனை அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட அமைச்சர்கள் அங்கு இருக்கிறார்கள்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.